முந்தைய பிறப்புகளில் செய்த நற்கர்மங்களின் குவியலின் விளைவால் நாம் அனைவரும் சாயிபாபாவை தரிசித்து அவரது ஆசீர்வாதத்தை பெறும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளோம். இவ்வளவு நாள் வீடியோவில் சாயிபாபாவின் லீலைகளை கூறிக்கொண்டிருந்த நான் இப்பொழுது இந்த வீடியோவில் எனது வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை கூறுகிறேன். நான் கிட்டத்தட்ட 20 வருடமாக சாயிபாபாவின் தீவிர பக்தியாக உள்ளேன். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதியன்று இரவில் எனக்கு ஒரு கனவு வந்தது. அதில் என் மடியில் படுத்து என் மகள் அழுது கொண்டு இருப்பது போலவும், என் நிலைவாசல் அருகே இறந்து போன என் தந்தை நின்று என்னை பார்த்து ஜாடையாக என் மகளை அழ வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று கூறி என்னை ஆறுதல் படுத்திய கனவு வந்தது. காலையில் விழித்ததும் ஒரு நிமிடம் கனவை நினைத்து பார்த்து அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் என் அன்றாட பணியில் ஈடுபட்டேன். சுமார் காலை 10 மணி அளவில் நானும் என் மகளும் வண்டியில் செல்லும் போது பின்னால் அமர்ந்திருந்த நான் தடுமாறி கீழே விழுந்து விட்டேன். என் முன்பக்க தலையில் அடிபட்டு நான் மயக்கமடைந்து விட்டேன். சில நல்ல உள்ளங்கள் என் மகளுக்கு ஆறுதல் கூறி என்னை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். அருகில் உள்ள மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை செய்து மீண்டும் ஆம்புலன்ஸில் 2 மணி நேரம் பயணத்தில் மற்றொரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அன்று இரவே எனக்கு தலையில் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. அறுவை சிகிச்சை செய்யும் முன் மருத்துவர் என் மகள் மற்றும் உடன் வந்த உறவினர் இருவரையும் அழைத்து என் தலையில் மூளையில் அடிபட்ட விதம், அறுவை சிகிச்சை செய்யும் முறை ஆகியவற்றை தெளிவாக விளக்கியுள்ளார். என் மகள் மற்றும் உறவினரின் முழு சம்மதத்துடன் அறுவை சிகிச்சை முடிந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். ஒரு நாள் முழுவதும் மயக்க நிலையில் இருந்துள்ளேன். 2வது நாள் கண்விழித்துள்ளேன். தீவிர சிகிச்சையில் என்னை பார்க்க வந்த என் இரத்த சொந்தங்களிடம் ஜாடை மூலம் பேசியுள்ளேன். ஒரு வாரம் கழித்து வார்டுக்கு மாற்றியுள்ளனர். அப்பொழுது நான் பேசியுள்ளேன். ஆனால் என்னுடைய காலிலும் அடிபட்டு என்னால் நடக்க முடியவில்லை. இதற்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த போதே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துள்ளார்கள். வார்டிலும் பிசியோதெரபி கொடுத்துள்ளார்கள். வார்டுக்கு வந்து 8 நாளில் என்னை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டிற்கு அனுப்பியுள்ளார்கள். வீட்டிற்கு வந்து 2 மாதம் கழித்து மீண்டும் சிறிய அளவில் தலையில் ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. முதலில் நடந்த அறுவை சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு வந்து 1.5 மாதம் கழித்துதான் நான் முழுமையாக குணமடைந்துள்ளேன். 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் நாள் நான் வண்டியிலிருந்து கீழே விழுந்த நாள் வியாழக்கிழமை. 15 நாள் கழித்து என்னை டிஸ்சார்ஜ் செய்த நாள் வீட்டிற்கு வந்ததும் வியாழக்கிழமை. கிட்டத்தட்ட 3.5 வருடம் ஆகிறது இச்சம்பவம் நடந்து. இது முற்றிலும் உண்மை. வீடியோவிற்காக நான் எனக்கு நடந்த கதையை பொய்யாக கூறவில்லை. பூத உடலில் வாழ்ந்தபோது தமது பக்தர்களுக்கு என்னென்ன அனுபவங்களை அளித்து வந்தாரோ அதே அனுபவங்களை அவரின் பக்தர்களுக்கு மகா சமாதி ஆன பின்பும் இன்றும் சாய்பாபா அளித்து வருகிறார். அன்பின்றி நமது கல்வி மற்றனைத்தும் பயனற்று விடுகிறது. அன்பு உதயமாகும் போது பக்தி, பற்றியின்மை, அமைதி இவை யாவும் அனைத்து செல்வ களஞ்சியங்களுடன் வருகின்றன. அன்பை பெற ஊக்கத்துடன் விரும்பினாலன்றி எதை கொடுத்தும் பெற இயலாது. எனவே எங்கே உண்மையான ஆர்வமும் அன்பும் ஏக்கமும் இருக்கின்றதோ கடவுள் தம்மைத்தானே அவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்து கொள்கிறார். இக்கதை என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை. எனக்கு நடக்கவிருந்த விபத்தை முன்கூட்டியே என்னுடைய கனவில் என் தந்தையின் ரூபத்தில் சாய்பாபா தோன்றி என்னை காப்பாற்றினார். என் அடுத்த வீடியோவில் நான் என் யூடியூப் சேனலை ஆரம்பித்த கதையை கூறுகிறேன். சாய்பாபாவின் பக்தர்களாகிய நாம் அனைவரும் முழு நம்பிக்கையுடன் தரிசனம் செய்து நமது கஷ்டங்களில் இருந்து விடுபட பெருமையுடன் காத்திருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள், மகிமைகள், அவரின் வாழ்க்கை வரலாறு, விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்.